வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னொரு கோவில் நைவேத்திய பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரசாதத்தோட பேரு ஷீரானம். ஸ்ரீரங்க கோவில்ல சாயங்காலத்து வேலையில சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற ஒரு ஃபேமஸான பிரசாதம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தாங்க, ஆனா ரொம்ப கிரீமியா ரிச்சா சாப்பிட்றதுக்கு சூப்பர்பா இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமா ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. அதுல முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டைம், பேஷன்ஸ் அண்ட் எஃபர்ட் தான். பண்ணி முடிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபால் ஃபார் இட். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்வீட்டை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, இல்லை குட்டி ஃபேமிலினா அரை கப் எடுத்துக்கோங்க போதும். இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி வச்சுட்டு மெஷர்மெண்ட்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே அப்படி பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். ஊறினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். 1 ஹவர் டைம் இல்லையா, மினிமம் ஆஃப் ½ ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு 1 லிட்டர் பால் தேவைப்படும். அடிகனமாக இருக்கிற பானை மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். 1/2 லிட்டர் காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பசும்பால் லைட்டாக சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். பால் பொங்கி வர பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்கிடும். மேலே ஒரு உடன் கரண்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்காது. அரிசி நல்லா இந்த பால்லே கொதிச்சு குழையணுங்க. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிட்டே இருக்க போகிறோம். கரண்டி வச்சுட்டு நீங்கள் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பசும்பாலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். முதல்ல நான் 1/2 லிட்டர் தான் பால் சேர்த்துருக்கேன். சாதம் குக்காக உங்களுக்கு பால் இழுத்துட்டே வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரேடியாக பால் சேர்த்துட்டீங்கன்னா அரிசி குழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லிக்விட் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு அரிசி குழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் காய்ச்சின பால் எடுத்துக்க சொன்னேன்னா, இன்கேஸ் நீங்கள் காய்ச்சாத பால் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சாதம் போட்டு குக் பண்ணும்போது பால் சரியில்லைன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அரிசியுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ஒரு தடவை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சின பாலை இந்த சாதத்தோடு குக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேமை லோ இல்லைன்னா மீடியமில் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கட்டாயம் பால் கீழே அடிப்பிடிக்கும். பால் அதுக்கப்புறம் சாதம் ரெண்டுமே ஈஸியாக அடிப்பிடிக்கிற பொருள் தான். திக்காக நீங்கள் கிளறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஷீரானத்தோட அவுட்புட் நீங்கள் குக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்திரத்தோட அடியை பார்த்தாலே தெரியும். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பிராஸ் குக்வேர் இல்லைன்னா மண்பானையில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் அப்படியே அரிசியோடு சேர்ந்து குக்காய் சுண்டி வரும்போது உங்களுக்கு பால்கோவா மாதிரி வாசனை வர ஆரம்பிக்கும். அரிசி மேலே அந்த ஃபேட் ஒரு கிளேஸ் மாதிரி உங்களுக்கு கோட்டாகி இருக்கும். கிளற அப்படியே கரண்டி வச்சு மசிச்சுட்டே இருங்க. ஷீரானம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரியும் இல்லைங்க, பால் பொங்கல் மாதிரி இல்லை, அக்கார வடிசல் மாதிரியும் இல்லை, கல்கண்டு பாத் மாதிரியும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிறது நான் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். அக்கார வடிசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரிசியை பால்லேயே குக் பண்ணுவோம், ஆனால் கூட கொஞ்சமாக பைத்தம்பருப்பு சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு நெய்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். பச்சைக்கற்பூரம் அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ட். சக்கரை பொங்கல் பொறுத்த வரைக்கும் அரிசி பருப்பை நம்ம தண்ணியில் தான் வேக வைப்போம். பால் பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்செல்லாம் சேர்ப்போம், ஆனால் நம்ம சர்க்கரை சேர்த்துப்போம். கல்கண்டு பாத்தில் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்துப்போம். ஷீரானத்தில் பார்த்தீங்கன்னா பால்லேயே வேக வச்சு பருப்பு எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. ஸ்வீட்னராக நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுவோம், சர்க்கரை கிடையாது. நட்ஸ் எதுவுமே தேவையில்லை. என்னடா குட்டி டிஃப்ரென்ஸ் தானே, பெருசாக என்ன டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சக்கரை பொங்கல் மாதிரியும் இருக்காது, அக்கார வடிசல் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த ஷீரான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெந்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக ஸ்னோயியாக இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எடுக்கும் அரிசி நல்லா குழைய வேகிறதுக்கு. தண்ணியில் வேகிறதோட பாலில் வேகும் போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகும். அரிசி நல்லா வெந்து குழஞ்சி இந்த மிக்சர் திக்கானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் ஜாகரி யூஸ் பண்ணுறதுனால அது ஏற்கனவே க்ளீனாக தான் இருந்தது, ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மண்டை வெல்லம் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வெள்ளத்தில் மண் இருக்கும்னு டவுட் பட்டீங்கன்னா வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு இந்த மிக்சரோடு சேர்ந்து வரணும். நம்ம ஸ்னோயி ஒயிட் மிக்சரில் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர் வராமல் அழகான ஒரு லைட் ப்ரௌன் ஐவரி கலர் வரும். வெல்லம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா வாசனையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. சாதத்து கூட இந்த நெய்யெல்லாம் உள்ளே உறிஞ்சு சிங்கிள் மிக்சராக தெரியணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். நீங்கள் சாப்பிடும்போது ஷீரானம் பார்த்தீங்கன்னா நல்லா தவளை லூஸாக இருக்கணும்.
ஆற ஆற உங்களுக்கு இது கெட்டியாயிட்டே போகும். இன்கேஸ் நீங்க ஆறி போச்சு கெட்டியா எடுத்து நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துட்டு நீங்க டைல்யூட் பண்ணிக்கலாம். பட் சுட சுட சாப்பிடும் போது தாங்க அமேசிங்கா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பால், அரிசி, வெல்லம், ஏலக்காய் பொடி இருந்தா இந்த அமேசிங்கான ஸ்வீட் ரெடிங்க. சுட சுட தண்ணியிலையோ இலையிலையோ போட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பொறப்பு தான் அந்த பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.